என்ன மச்சான்? மச்சக்கால என்ன குத்து மதிப்பா வடை 2 ரூபான்னு போட்டிருக்கிற? இந்த வடையை அவன் வாங்கிட்டு போறதே பெரிய விஷயம். அட பாவி, சின்ன வடை தான் 2 ரூபாய், பெரிய வடை நமக்கு கட்டுப்படி ஆகாது. சரி, சிறுசு பெருசுன்னு போட்டு போதுமா? சரி, வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டிட்டு வந்துடுறேன். கடையை பாத்துக்க, ஏற்கனவே நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. மச்சான், என்னை நம்பி இந்த கடையை ஒரு 6 மாசம் கொடு. 5 ஸ்டார் ஹோட்டலாய் காட்டுறேன் உனக்கு. கிழிச்ச உங்க அக்கால நம்பித்தான் நான் கல்யாணம் பண்ணினேன். உன்னை நம்பித்தான் இந்த கடையை விட்டு இருக்கிறேன். என்ன நடு ரோட்ல நிக்க வச்சிடாதப்பா. தைரியமா போ மச்சான். சும்மா எப்ப பார்த்தாலும் புலம்புறதே வேலையா போச்சு. உங்க அக்காவுக்கு புள்ள இல்லங்கறத குத்தி காட்டுறாங்க. 20 வருஷமா புள்ள இல்ல, அதுக்கு எங்க அக்கால பொறுப்பு. இந்த ஆளு வெத்து வெட்டு. டேய் டேய் டேய், காசை கொடு. எங்க மச்சானே கதற விட்டுக்கிட்டு இருக்க, நீ எனக்கு கழுத்தா கொடுக்குறியா? முகரைய பார், போடா. மச்சக்கால ஒரு 100 கிராம் சக்கரை கொடு. மெல்ல பேசு, போட்டு விட்டுற போறாங்க. குடு குடு. குத்து மதிப்பா அள்ளி போட்டியே, இடம் சரியா இருக்குமா? வீட்டுல போய் நிறுத்து பாரு. 100 கிராம் குறைஞ்சா செருப்பு கொண்டியடி. நேத்தன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, வருஷ கணக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. போமா. வெளியில அவன் 2 ரூபாய் 2.5 ரூபாய்க்கு விக்கிறான். நம்ம 1.5 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா கேள்வி மேல கேள்வி. ஏதோ கிறுக்கி மாதிரி ஒரு மச்சான் கிடைச்சால, டீ கடைக்குள்ள திருட்டு தரமா ஒரு மளிகை கடை ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் கெடுத்துருவாளுங்க. மச்சக்கால ஒரு 200 கிராம் டீ தூள் கொடு. டீ தூளா? காசு கொண்டா. இந்த 200 கிராம் இருக்கு. உள்ள உள்ள உள்ள. தேங்க்யூ அண்ணா, ஒரு டீ கொடுங்கண்ணே. வாங்க 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 வாங்க, உட்கார் உட்கார் உட்காருங்க. சூப்பர் டீ போட்டு தரேன், உட்கார். வாப்பாக்கியா? மச்சக்கால 100 கிராம் டீ தூள், 50 கிராம் சக்கரை. நீ வருவீன்னு சொல்லி தானே முன்னாலே பொட்டு போட்டு வச்சிருக்கேன். இதோட காலி. போயிட்டு இரு மச்சான் வர்றான், நான் சொல்லும் போது போ. முடிக்க முடிக்க. என்னையா அக்கிரமம்? கல்யாணத்துக்கு பொண்ணை கொடுத்தா திருப்பியா கேக்குறோம்? கைமாத்தா கொடுத்த கடனை திருப்பி கேக்குறான் ஐயா. மச்சான், கடன் கொடுத்தேன் கேட்கத்தான் செய்வான். சரி, ஜீனியும் டீ தூளும் காலி ஆயிடுச்சு, வாங்கி கொடு. என்னது? ஜீனியும் டீ தூளும் காலி ஆயிடுச்சா? அப்படின்னா வியாபாரம் ஓஹோன்னு நடந்திருக்குது. அப்ப பாலும் காலியா இருக்கணுமே. பால் மட்டும் அப்படியே இருக்குது, சர்க்கரையும் டீ தூளும் எப்படா காலி ஆச்சு? மச்சான், சர்க்கரையை வெறும் மனுஷங்க மட்டும் சாப்பிடறது கிடையாது. எத்தனை லட்சம் ஈ இருக்கு, எத்தனை லட்சம் எறும்பு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு வாய் வச்சுனா உன் சர்க்கரை எல்லாம் எந்த மூளைக்கு? சரி, ஜீனியே எறும்பு இழுத்துக்கிட்டு போச்சு, டீ தூள் என்னடா ஆச்சு? டீ தூள கரப்பாம்பூச்சி சாப்பிடும். ஏண்டா முழு மூதேவி, கரப்பாம்பூச்சி சாக்கடையில இருக்கும், சாயா கடைக்கு எப்படா வந்துச்சு? நீ போமா. நில்லுமா. சொம்புல என்னடா? தம் டீ. ஏண்டா டீங்கிற சொம்புல ஆவிய காணுமே. ஆவிய சொம்புல பிடிச்சு வைக்கிறதுக்கு அவன் என்ன மந்திரவாதியா? கேனத்தனமா பார்த்தா மச்சான், நீ போமா. நில்லுமா. அந்த சொம்பு அப்படி கொடு. கொடு. பொட்டலம். ஏண்டா எந்த ஊர்ல டீ எப்படி பொட்டலம் கட்டி கொடுக்கறாங்க? ஊர்ல தோசை மாவு பொட்டலம் போட்டு வைக்கிறாங்க, அந்த ஸ்டைல் தான் அது. சரி, அடி பொட்டலம் என்ன கட்டி கட்டியா இருக்குது? அது வந்து ஹீட்ல சக்கரை கட்டி ஆகுது, குளூர்ல டீ தூள் கட்டி ஆகுது. அப்படியா? பாக்குறேன். அப்படி இல்ல உன் உடம்பு பூரா கட்டி கட்டியே ஆயிடும். ஏண்டா அயோக்கிய பயல, எத்தனை நாளா இந்த கேப் மாரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? ஒரு 3 மாசமா தான். நெஞ்சு என்ன புடைச்சுக்கிட்டு இருக்கு? தோராயமா இல்ல எவ்வளவு வச்சிருக்கிற? அதை எண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏண்டா இது வரைக்கும் எவ்வளவு தேர்த்தி இருப்ப? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் மணி கணக்கு போட்டுக்க. ஒரு நாளைக்கு 200னா 3 மாசத்துக்கு என்ன ஆச்சு? அடப்பாவி, எனக்கு துரோகம் பண்ணிட்டியடா. மரியாதையா வெளியே போயிடு. லேபர் மேல கை வச்சா லேபர் கோர்ட் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டி இருக்கும். போடான்னு டீசெண்டா சொல்லு. போறேன். போடா. போறேன், ஆனா நாளைக்கு முன்னாடி நான் யாருன்னு காட்டுறேன். இது வரைக்கும் நீ என் பின்னால காமிச்சதே போதும். போடா. அப்ப பணத்தை பணம் போச்சு, பணம் போச்சு. அட, பணம் போனா போகுது, மச்சான் தானையா, 4 டீயா போட்டு சம்பாதிச்சுக்கலாம். போட்டா சம்பாதிக்கலாம், ஆனா எனக்கு டீ போட தெரியாதுங்களே. இதெல்லாம் ஒரு கடை, ஒரு வடை. அடே கவிட்டு போலாம், அடே கவிட்டு போலாம். அண்ணே, ஒரு 6 டீ விடுங்க. ஒரு போட்டு தருவாரு. மணி என்ன, கொஞ்சம் அப்படி வரீங்களா? இது வந்துட்டேனே. ஆமா, பால்ல டீ தூள போடணுமா இல்ல டீ தூள்ல பாலை போடணுமா? கடைக்காரன் நீங்க இதை போய் என்கிட்ட கேட்கலாமா? ஏதோ ஒண்ணு தூக்கி எதிரையாவது போட்டு முதல்ல ஒரு 6 டீயை கொடுங்கண்ணே. எந்த கன்றாவியா இருந்தாலும் குடிக்க தயாரா இருக்கீங்க, எனக்கு என்ன போட்டு தரேன். ஓடியா 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 டம்டி டம்டி கும்டி. அண்ணே, டீ சூப்பர்
சூப்பரா இருக்கா ஆ, பரவாயில்லைங்கிறீங்களா ஆ. அப்ப இனிமே வியாபாரம் சூடு பிடிச்சிடும் சொல்லுங்க ஓடியா 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 டம்டி உண்மையான ஒரிஜினல் டீ அண்ணே ஒரு வடை கொடுங்க. கும்டி ஜம்டி டம்டி ஐயா அந்த கடையில சாப்பிட்டா 2 ரூபா நம்மகிட்ட சாப்பிட்டா 1.5 ரூபா அது போக புது கிளாஸ் ஈசந்திரம் நீங்க டீயை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வீடு வரைக்கும் நடந்தே போலாம் ஓடியா 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 டம்டி கும்டி ஜம்டி ஊட்டி டீ உலக டீ ஒரிஜினல் டீ அன்பு உள்ளங்களே நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த ஆள்கிட்ட இருக்க பூரா எச்சு கிளாஸ் அந்த கிளாஸ் எல்லாம் வாங்கி 50 வருஷம் ஆகுது அந்த கிளாஸ்ல டீ குடிச்சீங்கன்னா என்னென்ன நோய் வரும்னு லிஸ்ட் தர்றேன் நோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் காச நோய் யானைக்காலு ஜலமண்டலி உடம்பெல்லாம் படர் தாமரை நீரழிவு அதையும் மீறி சாப்பிட்டீங்கன்னா வாயில சிறங்க வந்து நாய் நக்கும் ஓடியா 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 ஜம்டி கும்டி ஜம்டி நீ உன் டீயும் ஐயா நம்ம டீ வெளிநாட்டுக்கு பார்சல் போற டீ சார் வாங்க சார் ஓடியாங்க சார் ஓடியாங்க சார் ஒரு 6 டீ கொடுங்க. 6 டீ வேணுமா சார் ஆ, 6 டீ இந்தாங்க மிச்சம் 1 ரூபாய் பிடிங்க சாமி இந்த டீ ஆரோக்கியமான டீ அற்புதமான டீ அமெரிக்கா ஜார்ஜ் புஷ் சாப்பிடுற டீ அல்லு 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 ஓடியா 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 அங்க பாருங்க சார் எங்க மச்சான் வர்றாரு பாருங்க சார் வாங்க வாங்க அல்லு குடி என்ன என்ன முறப்பு எப்படி என்னடா சிரிப்பு முதலாளி நானு நீ புறம்போக்கு ஏண்டா ஏன் கடைக்கு போட்டியா நீ சைக்கிள்ல டீய வச்சு வித்துக்கிட்டு ஏன் கஸ்டமர் எல்லாம் கவர் பண்ண பாக்குறியா அது மட்டும் இல்லடி உன் கடையை விலைக்கு வாங்கி உன்னை அதுல வேலைக்கு சேர்த்து உனக்கு நான் முதலாளி ஆகி உன்னை 8 கிளாஸ் கழுவ வைக்காம நான் தூங்க மாட்டேன் நீ தூங்கவே போறது இல்லடா ஏன் எப்படி எப்படி ஏன் கடை கிளாஸ்ல டீய குடிச்சா வாயெல்லாம் வெந்து சரங்கு வந்து நாய் வந்து நக்குமா ஆமா. நக்கும் நக்கும் என்ன கன்றாவி இது இதுவா இது ஈசந்திரம் அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு கசக்கி எரிஞ்சிடலாம் அப்படியா அப்படின்னா இதே மாதிரி உங்க அக்காவை கசக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன் என்னடா நொச்சான் அதுக்கப்புறம் உன் சைக்கிள்ல இந்த டப்பா இருக்காது உன் அக்கா தான் பின்னால உட்கார்ந்து இருப்பா தள்ளிக்கிட்டே நீ ஊர் பக்கம் போயிடுற என்னடா உன் முவர கட்டிக்கு கேப் வேறையா வைக்கிறேன்டா ஆப்பு ஆஹா இவ்வளவு நாள் வந்துட்டு அக்கா கூட அனுப்புறேன்றானே கொஞ்ச நாளைக்கு இவனை விட்டு பிடிப்போம்பா இல்லைன்னா எங்க அக்கா அனாதை ஆக்கிடுவான் வேற ஏரியாவுக்கு போயிட வேண்டியதான் யோ பாத்துக்கிறேன் கிட்டான்ட்டாங்களா நம் பசங்களா கொக்கா நானா இறங்கி வா சீக்கிரம் வா எப்படி கூட அங்க நெல்லு சக்சஸ் பாஸ் பாஸ் நீங்க சொன்ன மாதிரி பொண்ணை கடத்தி கொண்டு வந்துட்டோம் முதல்ல முரண்டு பிடிச்சா அப்புறம் சைலண்ட் ஆயிட்டா அப்படியா? பரவாயில்லையா சரி அந்த கட்ட அவுத்து விட அவுத்து விட்டா கத்து கலாட்ட பண்ணுவா பாஸ் அப்படின்ற பாத்த அப்படி தெரியல பச்சை பொண்ணு மாதிரி தெரியுது இந்த கை கட்டு வாய் கட்டுல அவுத்து விடு ஏன்னா அவ வாய தொண்டாதான் நம்ம டீல் பேச முடியும் அவுத்து விடு ஓகே பாஸ் கர்ச்சிஃப தோச்சு எத்தனை நாள் ஆகுது இந்த நாத்தனா இருது யாரு இவன் தான் உங்க பாஸா பாஸ் உங்களை மரியாதை இல்லாம பேசுறா பாருங்க நிறுத்துறா யாருக்குடா வேணும் மரியாதை நம்ம என்ன பெருசா கலெக்டர் உத்தியோகமா பாத்துக்கிறோம் நமக்கு வேண்டியது துட்டுடா சரி சரி மேட்ருக்கு வருவோம் உனக்கு எவ்வளவு பணம் வேணும் எனக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் தருவ டிஸ்கவுண்டா ஏமா நான் என்ன ஜவுளி கடையா வச்சு நடத்தினுக்கிறேன் கட்டல் மன்னன் கபாலியே சரி அதை விட உங்க அப்பா கையில போன் பண்ணி 5 லட்சம் ரூபாய் கேட்க போறேன் அட சீக்கிரமா போன் பண்ணி கேளையா இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்டோட மீட்டிங் இருக்கு சீக்கிரம் போணும் என்னடா நம்மளே மிரட்டற போன் நம்பர் நோட் பண்ணிக்கறியா சொல்லுமா 98410 52576 எங்க அப்பா பேர் ஏகாம்பரம் பாஸ் ரொம்ப விவரமான பொண்ணு பாஸ் அச்சு பல்ல உடைச்சிடுவேன் சர்டிபிகேட் கொடுக்குற டைம் ஆச்சு சாரிப்பா ஏகாம்பரமா இந்த பாரு உன் பொண்ணை நான் கத்தி வச்சுக்கிறேன் அவளை நீ உயிரோட பாக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்குற நீ என்ன பண்றனா பணத்தை ரெடி பண்ணிட்டு ஆயில் ஃபேக்டரி பக்கத்துல வந்துடுற அங்க உன் பொண்ணே நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் பணத்தை விட்டு சீக்கிரமா அனுப்பிச்சு வச்சிரியா என்ன ஓகேவா ஏ முட்டா பாச பொண்ணு அனுப்பி பணம் வாங்கிட்டு வர சொல்றியே பணத்தை வாங்கிட்டு அவார்டு போயிட்டானா நீ எல்லாம் ஒரு பாசா ஏ நீ பாஸ் ஆயிடான்னு பாக்குற ஏய் ஆச்சலா செவுல்லாம் திரும்பிடும் எவ்வளவு நாள் தான் பைசையே ஃபாலோ பண்ணிக்கிறது புச்சா ஏதா பண்ணும் இப்ப நான் பண்றது பாரு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அந்த பொண்ணு பனியனை தூக்கு பாஸ் அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாதீங்க பாஸ் ஐயோ
டச் பண்ணாலும் வெடிக்கும், டச் பண்ணலனாலும் வெடிக்கும். Time bomb. இப்ப நீ என்ன பண்றனா, இப்படியே போய் உங்க அப்பா கையில பணத்தை வாங்கி வர. ஓடு 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 ஓடு. தம்டி கும்டி தம்டி கும்டி. பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ், பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ், தம்டி கும்டி தம்டி கும்டி ஜம்டி. பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ், 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 பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ். ஐயா நம்ம தம்டி சாப்பிட்டீங்கன்னா கண்ணு பளிர் தெரியும், காது கண்ணீர் கேட்கும், நாடி நரம்பெல்லாம் நட்டுக்கிட்டு நிக்கும். இந்த ஐஸ் சாப்பிட்டா உடம்பு கூலாகும், மூளை சூடு தரையும். ஐயா நம்ம தம்டியில கபம் பித்தம் வாதத்தை போக்கக்கூடிய மூலிகை மருந்து கலந்துருக்கு. இத வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சீங்கன்னா வியாதி எல்லாம் பட்டக்கு பட்டக்குன்னு போகும். ஐசாடா விக்கிற முட்டை. ஐயாவை வச்சிருக்க ஐஸ் சாக்கடை தண்ணியில தயார் பண்ணது. அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வாந்தி ரத்த பேதி வந்து ரோட்ல அனாதையா செத்து கிடப்பீங்க. தாய்மார்களே ஜாக்கிரதை. போடு போடு. டேய் 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 என்னடா அப்படிதான் நான் எடுத்து வந்து ஏவா வாத்து கொடுக்கறீங்க. உன்ன டேய் இரா இரா போடல போடு. ஐயோ சுடா சுடா டேய் இன்னைக்கு இந்த கேள்வி போடா போடா கேமரா ரெடி டேய் நீ டேய் டேய் இன்னைக்கு கொதிக்கிறதைய ஊத்தி உன் மொட்டத்துல தோலை நான் உரிக்கல இன்னைக்கு. ஐசா நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன இது ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சார் நான் பாட்டு செவனேன் டிவி வைக்கிறேன் சார். இவன் வந்து வம்புழுக்கிறான் சார். நான் ஐஸ் குக்கரத்துல இருந்து ஓம்புடுறேன் சார். என்னையா இது அசிங்கமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம நாட்டுல காஷ்மீர் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, ஜாதி மதம் மொழி இன்னொன்னு அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அது பத்தாதா இதுல வியாபாரிங்க வேற சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? போங்கய்யா போங்கய்யா, போய் பிழைக்கிற வழியை பாருங்க. போங்க போங்க போங்கய்யா. ரொம்ப நன்றி சார். சார் ஒரு நிமிஷம், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? கேன புள்ள பொண்ணு. என்னையா இது? நான் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கலாம்னு வந்தா என்கிட்டயே காசு கேக்குறீங்க? சார் அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு 2000 ரூபாய் கொடுத்தா. மறுபடியும் உங்களுக்கு இருங்க இருங்க. ஐயோ இந்தாங்க இருக்கிறத பங்கு போட்டுக்கிட்டு வேலையை பாருங்க. போங்க போங்க போங்கய்யா. நான் கொடுத்துக்கிறேன் சார். போங்க ஐயா. நான் கொடுத்துக்கிறேன். நீங்க போங்க. நீ தூக்கி கூட நான் உனக்கு கொடுக்குறேன். போ நீ போங்க. தூக்கு தூக்கு தூக்கு. நீ போய் ஓ வண்டி தூக்கு. போ 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 வண்டி தூக்கு. போ 2000 வேணும் உனக்கு. 2 பைசா கூட கிடையாது. மோட்டே முடிஞ்சா போடு. தம்டி கும்டி தம்டி கும்டி. ஓடியா 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 தம்டி கும்டி. வாங்க சார் வாங்க சார். வாங்க வாங்க வாங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே 5 கிளாஸ் மட்டும் கொடுங்கண்ணே. வெறும் கிளாஸ் மட்டுமா? இல்ல சார், டீ வாங்கினா தான் கிளாஸ் தருவோம். டீ எவ்வளவுண்ணே? ஒரு டீ 1.5 ரூபா. 5 டீயா வாங்கிடுவோம். 7000 ரூபா கொடுங்க. டேய் ஒரு 7000 ரூபா குடுறா. தந்துறேன். 7000 ரூபாயா? ரொம்ப தேங்க்ஸ். சின்ன கிளாஸ் பெரிய பெரிய கிளாஸா? ஆமா. சந்தோஷமா சாப்பிட்டு போங்க. யார் வேணாம்னா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன கெட்டு போச்சு? இந்தாங்க சாப்பிடுங்க. அண்ணே இப்ப டீயை கீழே ஊத்திட்டு வெறும் கிளாஸ் கொடுங்கண்ணே. கீழே ஊத்துவா? ஏன்? காசு தான் வாங்கிட்டீங்கல்ல, சொல்றதை செய்யுங்கண்ணே. இல்ல சார் நீங்க ஊத்துங்களேன். ஊத்துப்பா. சரி 1 2 3 4 5 ஓகே போங்க. அண்ணே தண்ணி இருக்கானே? தண்ணியா? இதுக்கு தானா? இதுக்குதான். நம்மகிட்ட இல்ல. சரி விடுங்கண்ணே, ராவாவே எடுத்துக்கிறோம். அப்படியே வச்சுக்கிறோம். சரி காசை வாங்கிட்டான். ஏப்பா சைடிஷ் ஏதாவது இருக்கா? சைடிஷ்னா? சைடிஸ்னா முறுக்கு, ஊறுகாய், சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் நம்ம கிடையாது சார். நம்மகிட்ட ஒன்லி டீ தான். அப்ப காசை கொடு. எந்த காசை? டீக்கு கொடுத்தோம்ல அந்த காசை குடியா. யோ அது டீக்கு கொடுத்த காசு. என்கிட்ட கொடுத்தியா? நீ ஏன் கிளாஸ்ல ஊத்துன, அத நீ ஏன் கீழே ஊத்துன? அட நீ சொன்னது தானே நான் செஞ்சேன். நாங்க என்ன சொன்னாலும் நீ செய்வியா? அட சொன்னது தானே செய்யணும். அப்ப ஒண்ணு செய்ய. இந்த குண்டன் அடி. இவரை போய் நான் எதுக்கு அடிக்கணும்? எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அட்ரா. அது நம்மளால முடியாதுங்க. அடே அடி. என்னை அடிங்கறல. அடிச்சாச்சு. அவன் அடி. அடிச்சாச்சு. அவன் அடி. அடிச்சாச்சு. இவன் அடி. வாயாங்க.
அடிச்சாச்சு. இப்ப அண்ணன் அடி. அது நல்லா இருக்காதுங்க. ஏய், எல்லாத்தையும் அடிச்சல என்னையும் ஆடுறா. உங்களை அடிக்கவா சார்? உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். வேணாம் சார். அட்ராடே அட்ரா. சரி போங்க. வெரி குட் வெரி குட். இப்ப நீ எங்க எல்லாத்தையும் அடிச்சிட்ட. ஆமா. நாங்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து கோணி அடிக்க போறோம். ஒட்ட காட்டி அடிக்க பாரு. நானாரி போயிடலாம். யாரா நீங்க? வாங்கடா டேய். அட பாவிகளா, என்னடா நடக்குதுங்க? டேய் டேய் டேய், யாரா நீ? டேய் டேய் டேய், நீங்க வரா. டேய் டேய் யாரா நீ? டேய் என்ன சித்தப்பா, என்ன விஷயம்? உன்ற தம்பிக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நாங்க வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு, அதை பார்த்துட்டு கேட்டுட்டு போலான்னு வந்தான். சின்ன வயசுல இருந்தே உன்னைய தூக்கி வளர்த்தவன் நான் தான். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா விட்டுருவியா என்ன? அதான் உன்னைய பார்த்து சொல்லி போட்டு போலான்னு வந்தோம். என்ன சின்னம்மா இதுக்கு போய் தயங்கிக்கிட்டு? சித்ரா, ஒரு 2 லட்சம் ரூபா கொடுங்க. எப்படி நடிச்சு பணம் வாங்கிட்டு போற ஆளுக பத்தியா? ஏய், இப்ப நான் நடிச்சு என் பிள்ளை விட பணம் வாங்குறேன் வாடி. என் தங்கச்சி மகனுக்கு ரொம்ப இழகுன மனசு ராசா. இந்த பைத்தியக்காரியை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேயா. ராசா மருமகனும் சரியில்லை. ஏதாவது ஒரு கடை வச்சு தொழில் பண்ணலாம்னா கையிலயும் காசு இல்லை. நான் என்னையா பண்ணுவேன்? எனக்கு அப்புறம் அந்த பாவி எப்படித்தான் பிழைக்க போறான்னு அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அழாதீங்கம்மா, நான் இருக்கேன்ல. அருக்காணிக்கு ஒண்ணுனா விட்டுருவேனா? பாவம், அவ குழந்தை மாதிரி. சித்ரா, ஒரு 2 லட்சம் கொடுங்க. அரவிந்த், நான் தான் உன் கண்ணை மூடன்னு கரெக்டா கண்டுபிடிச்சேன். இந்த விஜய என் அரவிந்த் தவிர வேற யார் தொட முடியும்? அந்த உரிமை உங்களுக்கு மட்டும்தான். என் ஃப்ரெண்ட்ஸு கூட அது கிடையாது. அப்படியே சொல்ற? எனக்கு நீ மட்டும் இருந்தா போதும். இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஐயோ, அப்ப கல்யாண குழந்தை இது எதுவுமே வேண்டாமா? உனக்கு தான் ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கல்யாணம்? என்ன சொல்றீங்க? புரியலையா? நான் தான் உனக்கு முதல் குழந்தை. அதான் உன் மடியில படுத்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு பசிக்குது. சீச்சி, நீங்க ரொம்ப மோசம். முதல்ல எழுந்து உட்காருங்க. ஆமா, இன்னைக்கு என்ன ஐயாவுக்கு ரொமான்ஸ் மூட் ரொம்ப அதிகமா இருக்கு? உன்னை என்னைக்கு பார்த்து பழகுனனோ
அன்னில இருந்து ரொமான்ஸ் மூடுக்கு மாறிட்டேன். நிஜமாதான் விஜி, என் அப்பா, படிப்பு, காலேஜ் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்ப எல்லாமே விஜி தான். என் மேல அவ்வளவு அன்பா உங்களுக்கு? என்ன கேள்வி இது விஜி? உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். ஒருவேளை நான் உங்களுக்கு கிடைக்காம போயிட்டா? விஜி, விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. உண்மையான காதல் தோக்காத. காதலர்கள் தப்பு பண்ணலாம், பிரியலாம், ஆனாலும் காதல் புனிதமானது. எனக்கு செஸ் விளையாடும் போது கூட தோல்வி பிடிக்காத. டென்ஷன் ஆயிடுவேன். காதல் வாழ்க்கையில மட்டும் தோத்துருவானா? கண்டிப்பா நீ எனக்கு கிடைப்ப. தேங்க்ஸ் அரவிந்த். ஒரு பொண்ணுக்கு இதை விட வேற என்ன வேணும்? சரி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? வீட்ல காலேஜ்க்கு போறேன்னு சொன்னேன், காதலிக்க போறேன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் போறோம், சாப்பிடுறோம், அப்புறம் சினிமாக்கு போறோம், அப்புறம் காலேஜ் விடுற நேரத்துல உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன். இதான ரொட்டீனா நடக்கிறது. அப்புறம் வா போலாம். ஓ மகாதேவை விஷ்ணவே விஷ்ணு பத்னி சதீமகி தந்தோ லட்சுமி பிரசோத்யாத். ஓம் ஜம் ஹ்ரீம் சாமுண்டே விச்சேஸ்வரே. நடராஜன் என்ன படிக்கிறானாமா? உங்க ஆசீர்வாதத்திலயும் கடவுளோட அனுகிரகத்திலயும் என் பிள்ளை நல்லா படிக்கிறான். இன்னைக்கு அவனுக்கு பரீட்சை. அந்த பரீட்சையில அவன் நிறைய மார்க் வாங்கி நல்லபடியா பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கு வந்தேன். நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணி விபூதி கொடுங்க அவனுக்கு. எந்த குறையும் வராதுமா. நடராஜ், நடராஜ் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. விபூதி வச்சுக்க. மா, நான் எக்ஸாம் போயிட்டுறேம்மா. இருப்பா, உனக்காக நான் டிஃபன் வாங்கி வந்திருக்கேன். ஒரு வாய் சாப்பிட்டு போ. டைம் ஆச்சுமா. ஒரு வாய் சாப்பிடுறதுல ஒன்னும் டைம் ஆயிடாது. முதல்ல சாப்பிடுப்பா. டைம் ஆச்சு, சொன்ன கேளுங்கம்மா. என்ன டைம் ஆயிடுச்சு? என் புள்ள வெறும் வயித்தோட போனா என் மனசு கேக்குமா? முதல்ல சாப்பிடு. வா 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 வா, உட்காரு உட்காரு. எல்லாத்துலயும் அவசரம் உனக்கு. கஷ்டப்பட்டு புள்ள சாப்பிட்டுட்டு போனோம்னு நானு டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்தா நீ என்னடானா சாப்பிடாம கொள்ளாம காலேஜுக்கு போறேங்கிறிய. என்ன சமாச்சாரம்? இந்தா வாய் தர. இவ்வளோ பசிய வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை காலத்துக்குமா எனக்காக 10 பாத்திரம் தேய்ச்சி கஷ்டப்பட போறீங்க? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானேப்பா. என் புள்ள நீ படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் எனக்கு எந்த கஷ்டமும் இருக்க போறது இல்லையே. நான் மட்டும் இல்லப்பா, உன்னால எத்தனையோ குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுது. அந்த ஒரு பெருமை எனக்கு போதாதா? ஐயோ, நான் ஒருத்தி பேசிக்கிட்டே இருக்கிறேனே. உனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னல, புறப்படு, கிளம்பு கிளம்பு. நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? இப்ப அந்த கம்பெனியோட ஷேரு ரொம்ப நல்ல விலைக்கு போயிட்டு இருக்கு. ஒரு 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணுன்னு வச்சுக்கேன், பின்னால பல கோடிகளை பார்க்கலாம். நான் வாங்கிட்டேன், அப்புறம் வாங்குறது வாங்காதும் உன் இஷ்டம். ஆமா, யோசிச்சு சொல்லு. ஹாய் டாட், குட் மார்னிங். என்னடா என்னடா நான் பாட்டு பேசிட்டே இருக்க, பதிலே காணோம். ஆமாடா, என்னது வாங்குறத முடிவு பண்ணிட்டியா? வெரி குட் வெரி குட். டேய், ஷேர் மார்க்கெட்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதானே செய்யும். அவன் தான் பாத்துக்கணும். விஜயலட்சுமி, அப்பா இதுல டிஃபன் வச்சிருக்கேன். உங்க அம்மா இருந்தா எல்லாத்தையும் பார்த்துப்பா. நீ நல்லா படிச்சு பாஸ் ஆனா கவர்மெண்ட்ல உத்தியோகம் கிடைக்கும். அந்த உத்தியோகத்தை பார்த்தாவது உன்னை கட்டிக்க போறவன் வரதட்சணை அதிகமா கேட்க மாட்டாமா. அப்பா, உங்க பொண்ணு பெரிய பங்களா, கார் இப்படி வசதியா தான் வாழ போறா. நீங்களும் கூட இருந்து சந்தோஷப்படதான் போறீங்க பாருங்க. என்னம்மா இது மோடவ கொம்புத்து எனக்கு ஆசைப்படுற கதையா இருக்கு. நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் காரு பங்களா இதெல்லாம் கனவுல தான் பார்க்க முடியும். சரி சரி, டைம் ஆயிடுச்சு. சரிப்பா. என்ன விஜி, என்னது? ஒன்னு பார்த்தா ஏதோ டீச்சர் வேலைக்கு போற மாதிரி இருக்கு. என்ன கிண்டலா? அப்பா தான் லஞ்ச கையில கொடுத்து நல்லா படிமா, அப்பதான் உத்தியோகம், வாழ்க்கை, அது இதுன்னு பெரிய புராண பாட ஆரம்பிச்சிட்டாரு. தலையே சுத்திருச்சு தெரியுமா? அது சரி, வீட்டுல பெருசங்களாம் வாய மூடிட்டு சும்மாவே இருக்காது. ஒரே அட்வைஸ் பயம்தான். அதுங்களுக்குலாம் காதலை பத்தி என்ன தெரியும்? சும்மா இங்க நின்னு பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், யாராவது பாத்துட்டு போறாங்க. டைம் ஆச்சே, கிளம்புங்க. என்னது, காலேஜுக்கா? அடி பைத்தியமே, நீ காலேஜுக்கு போய் படிச்சு வேலைக்கு அப்ப போற? என் விஜய வேலைக்கு அனுப்புற அளவுக்கு நான் இல்லை. என்னையும் என் ப்ராப்பர்ட்டியும் பத்திரமா பார்த்துக்கிட்டா அதுவே போதும். முதல்ல என்ன எப்படி பத்திரமா பார்த்துக்கிறதுன்னு உனக்கு பாடம் நடத்துறேன். வா. சீ, ரொம்ப குறும்புதான் உங்களுக்கு. Come on.
சொல்றா, இங்க கடல் அலைங்க மட்டும்தான் இருக்கு. அதுக்கு வாய் காது கிடையாது. நாம தனியா தான் இருக்கோம். ஏதோ சொல்லணும்னு சொன்னியே. சொல்லு. நீ இப்பெல்லாம் கிளாஸ்க்கு வரதே இல்லை. முன்னெல்லாம் சில நாள் தான் கட்டடிப்ப, ஆனா இப்போ சுத்தமாவே வரதில்லை. எக்ஸாம் நெருங்குது, படிப்பு அவசியம் இல்லையா? என்னோட ஒரே ஃப்ரெண்டு நீ. கஷ்டத்துக்கெல்லாம் உதவி பண்ணிருக்க, எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிருக்க. என்னோட படிப்புக்கு உதவி பண்ண நீ உன்னோட படிப்பை கோட்டை விட்டுறக்கூடாது. அதனால தான் சொல்றேன், இனிமே நீ கிளாஸ்க்கு வரணும். ப்ளீஸ்ரா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. என்ன வேணாலும் சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. இப்பெல்லாம் நான் நானாவே இல்லடா. என்னைக்கு விஜயலட்சுமி என் வாழ்க்கையில சந்திச்சனோ அன்னைக்கே என் மனசு அவ திருடிட்டா. எப்பவுமே அவ கூடவே இருக்கணும். அவ மடியில தலை வச்சு அவ முகத்தையே பார்த்துட்டு இருக்கணும். அவளை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே வேணான்னு நினைக்க தோணுதுடா. ஒரு நாளைக்கு அவளை பார்க்கலனாலோ போன்ல பேசலனாலோ என் மனசு என்ன பாடுபடுது தெரியுமா? என் மனசு அவகிட்ட விட்டுட்டு காலேஜுக்கு வந்து என்னால பாடத்துல கவனம் செலுத்த முடியாதுடா. படிக்கிற வயசுல காதல், பீச், சினிமான்னு சுத்தினா லைஃபே வேஸ்ட் ஆயிடும். கரெக்ட். நீ சொன்ன மாதிரி வயசு போனதுக்கு அப்புறம் காதலிக்க முடியாது. இந்த வயசுல லைஃபை என்ஜாய் பண்ணணும். காதலுங்கிறது ஒரு மாபெரும் உணர்வு. அது மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் அனுபவிச்சே ஆகணும். இல்லைன்னா லைஃபே வேஸ்ட். டேய், உன் லைஃப் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தாண்டா நான் படிப்பை பத்தி பேசுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் காதல் ஜெயிக்கும். என் விஜி இந்த அரவிந்துக்கு தான். ஒருவேளை நான் தோத்துட்டா கூட என் காதல் தோக்காத. என்னடா அமைதியாயிட்ட? நான் சொன்னதை உண்மைன்னு ஒத்துக்கிட்டியா? ஒவ்வொரு அப்பா அம்மாவும் காட்டை வித்து மாட்டை வித்து தன்னோட கஷ்டங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு தன்னோட பையன் நல்லா படிக்கணும்னு நினைச்சுதான் காலேஜுக்கு அனுப்புறாங்க. ஏன் ஒழுங்கா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், நம்ம கடைசி காலத்துல நம்மளை கண்கலங்காம காப்பாத்துவான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அனுப்புறாங்க. நீ சொன்ன மாதிரி காதல் மாபெரும் உணர்வு. நான் மறுக்கல. லைஃப்ல செட்டில் ஆயிட்டா நமக்கு வரப்போற மனைவியை கூட காதலிக்கலாமே. இன்னைக்கு உனக்கு கார், பங்களா, பணம்னு வசதி இருக்கலாம், ஆனா அது நிரந்தரம்னு சொல்ல முடியாது. படிப்பு தான் நிரந்தரம். நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னை விட்டு போனாலும் விஜி என் கூட இருப்பா. அதான் உண்மையான காதல். விஜி என் கூட இருந்தா போதும், இழந்த எல்லாத்தையும் என்னால திரும்ப பெற முடியும். ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு அழகே தப்ப சுட்டி காட்டுறதா. அதை நான் பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நாளைக்கு நம்மளை பாக்குறவங்க என்ன படிச்சிருக்கேன்னு தான் கேட்பாங்க, யார காதலிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. இதுக்கு மேல உன் இஷ்டம். எனிவே, உன் காதல் ஜெயிக்க உனக்கும் விஜிக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இது கூட உன் மனசு நோக கூடாதுன்னு தான் நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதான் நீயே எங்களை வாழ்த்திட்டியே, அதான் என் முடிவு. சரி, டைம் ஆச்சு, வா உன்னை வீட்டில் ட்ராப் பண்றேன். பர்ஃபெக்ட். ஓகே சார், நான் கிளம்புறேன். ஓகே, யூ கேரி ஆன். அமௌண்ட்டை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. பை பை சார். யா. இதப்பா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதே. புதுசா ஒரு கார் கம்பெனியை நம்பி உன் கையில இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு ஷேர் வாங்கினது உன்னோட தப்பு. ராம்லால், புது கம்பெனி, லேட்டஸ்ட் காரு, நானே ஓட்டி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? அது மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்க, சேல்ஸ் எக்கச்சக்கமா பிச்சுக்கிட்டு போயிடும். அதனால தான் ஒரு பெரிய அமௌண்ட் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்க, ஒரு 2-3 இயர்ஸ்ல ஓஹோன்னு சம்பாதிச்சிடலாம். அதனால தான் ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல என்ன கிங்னு சொல்றாங்க. இப்ப புரியுதா? அதுக்காக வீட்டை கூடவா அடமான வச்சு நீ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்? டாட், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அரவிந்த், ஒரு முக்கியமான பிசினஸ் பேசிட்டு இருக்கேன்டா. நம்ம பர்சனல் மேட்டர்ல அப்புறம் பேசலாம். போ. பிசினஸ் எப்ப பார்த்தாலும் பிசினஸ். நான் உங்க பையன், அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப நான் வரேன். ஓகே, ஐம் சாரி. ஏடா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ற? யார் பைத்தியம், நானா இல்ல நீங்களா? எப்ப பார்த்தாலும் ஷேர் ஷேர் ஷேர், வேற எதுவுமே வேண்டாமா? என்னைக்காவது ஒரு நாள் என் கூட அன்பா உட்காந்து பேசிருக்கீங்களா? பண்ண மட்டும்தான் வாழ்க்கையா? பாசம், அன்பு, வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லையா? மவனே, இந்த பாசம் நேசம் சொன்ன பத்தியா, அதெல்லாம் நம்மகிட்ட காசு இருந்துச்சுன்னா தானே கை கட்டி வந்து நிற்கும். அதெல்லாம் ஒன்றும் புரியாது, வயசும் பத்தாது. சரி, அது கூட என்ன பேசணும்னு சொன்னியே, முதல்ல அதை மட்டும் பேசுவோம். ஓகே ஓகே டாட், நான் நேரா விஷயத்துக்கு வரேன். நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்.
பேரு விஜயலட்சுமி. நல்ல பொண்ணு. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா இருப்பா. நீங்க உடனே அவ அப்பாவை பார்த்து முறையா பேசி கல்யாணத்தை முடிக்கணும். சரி, பொண்ணை பத்தி சொல்லிட்ட. எவ்வளவு தேரும்? உனக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? இப்ப அவங்க கொடுக்குற பணத்தை அப்படியே எடுத்து ஷேர்ல போட்டா. ப்ளீஸ் நிறுத்துங்கப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க குடும்பம் இல்ல. வீட்டுக்கு போனா உட்காரதுக்கு 2 சேர் போடுவாங்க, அவ்வளவுதான். கல்யாண செலவு கூட நாம தான் பாத்துக்கணும். மொத்தத்துல பிச்சைக்கார குடும்பம்னு சொல்ல வர. அரவிந்த், நம்ம வீட்டுக்கு வர வேலைக்காரியே கார்ல வரணும்னு ஆசைப்படுறவனா அவங்க அப்ப. அப்படிப்பட்டவன் வீட்டுக்கு வர மருமக சில பல கோடிகளை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. என்ன பாக்குற? அந்த மாதிரி பொண்ணா வந்து நான் கொண்டாடுறேன்டா. உனக்கு முடியாது நான் சொன்னா? ஓ, நீ சொல்ற பொண்ண மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போக, ஐ மீன் உங்களையும் கூட வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போக நான் தயங்க மாட்டேன். அரவிந்த்! ஓ, அவ்வளவு தூரம் வேண்டியா? அதே பாக்குறேன்டா. இன்னைக்கு யாரு நரிமுகத்துல முடிச்சிருக்கான்னு தெரியல. பாப்போம் பாப்போம். நரியா? எங்க வீட்டு வாசல்ல நாளைக்கு நிறைய கட்டி போட்டுருக்கோம்ண்ணே. நல்லா போய் பாடுறா, நாயா நரியான்னு 5-6 நாய்களை காணாமனு தேடிக்கிட்டு திர்றாங்க. இந்த நக்கல் தான் வேணாங்கிறது. நான் 50 ரூபா. நான் 5 ரூபா. சில்லற பையல போடுறா நோட்டை. இன்னும் 50. சோ சோவா? சோ 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 சோ. நமக்கு தான் நரிமுகமே. இவன்லாம் ஜெயிக்கிறான் பாரியா. அசலூர்காரன் வந்து அடிச்சிட்டு போறான். அசலூர் வந்தால் நம்ம ஊர் தானே பொண்ணு எடுத்துக்கா. ஒண்ணும் போச்சு காசும் போச்சு. வலிச்சு அல்றா. பங்காளி எவ்வளவு கட்டுறீங்க? எவ்வளவு வேணாலும் வச்சுக்கயா. இப்போ உனக்கு சரிதானே? என்ன நீங்களாம் ஓகே தானயா? என்ன படமா ஓடுது? நான் எங்கன்னு பார்த்தேன். கண்ணுல குத்தி விடுவேன். சும்மா இருங்க மாமா. பெரிய கூட்டமா இருக்கு. தெரு தெருவா சுத்தி டீயை விற்கிறதுக்கு இந்த கூட்டத்திலேயே மொத்த டீ எடுத்து காசாக்கலாம் போல் இருக்க. பாப்போம். என்ன சீட்டாட்டமா? பார்த்தா எப்படி தெரியுது? ஆமா, நீ யாரு? நான் டீ வியாபாரினே. நல்ல டீ கொண்டாந்துருக்கேன். எல்லாரும் ஆளுக்கு ஒரு டீ வாங்கி சாப்பிட்டு விளையாண்டீங்கன்னா ஆட்டம் சுறுசுறுப்பா இருக்கும்ல. என்ன? ஆமா ஆமா, ஏற்கனவே எல்லா காசும் புடிங்கிட்டு போயிருச்சு. இனி உன் டீயை வர சாப்பிட்டு வகுத்தால புடிங்கி போய் கிடக்க வேண்டியதான். அண்ணே, ஒரே ஒரு டீயை மட்டும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. புடிங்கிட்டு போன காசு பூரா அங்க இருந்து புடிங்கி திருப்பி உங்ககிட்டயே வரும்னே. பரவாயில்லையே, நல்ல வார்த்தையா சொல்றிய. சரி, ஒரு டீ கொடு, ஒரு ஆசையை தான் பாப்போமே. ரொம்ப நன்றி. நான் இந்த வந்துடுறேன் அண்ணே. இந்த வந்துடுறேன். அப்பாடா, முத போனி இன்னைக்கு அள்ளிட வேண்டியதான். அண்ணா இந்தாங்கண்ணே, மீசக்காரண்ணே. கொண்டாப்பா. யார் அவன் ஆட்டத்து நடுவு? என்னண்ணே? ஜெயிச்சுட்டா, ராசிக்கார போயிடா நீ. நம்ம டீ வேலை செய்யுது. ஒரே டீல எல்லா பயிலையும் கவுத்து விட்டா. அதானே அண்ணே, இப்ப கொடுத்தது சாதா டீ. ஸ்பெஷல் டீ கொடுத்துட்டு வச்சுக்க, அல்லாம வேடி செடியை கூட உருவிட்டு போயிருவேன். அப்படியா? குடுறா குடுறா. நமக்கு ஒண்ணு கொடுப்பா. உங்களுக்கு வேணுமா? எனக்கு ஒரு டீ கொடு. அண்ணே, உங்களுக்கு எனக்கு ஒண்ணு கூடிய ராசியா பாத்துருவோம். சீக்கிரம் கொண்டப்பா. ஆஹா, இப்படி தெரிஞ்சா 4-5 கேன மேல மேல வச்சு அடிக்க கொண்டாந்துருக்கலாமே. அண்ணா, அப்படியே மாத்தி விடுங்க. சாப்பிடுங்க. இன்னைக்கு பாருங்க, என் டீயை குடிக்கிறது பூரா ஜெயிச்சு தான் போவீங்க. நீங்க சாப்பிடுங்க. அண்ணனுக்கு என்ன? உங்களுக்கு டீ வேண்டாம். ஏன்னா எல்லாரும் குடிக்காம நீங்க வேணாங்கிறீங்க. வேண்டாம்னு சொல்றல, போயா. என்ன இந்த ஆள் மட்டும் குடிக்க மாட்டேங்கிறான்? ஜெயிக்க மாட்டான். இங்க வா அண்ணா, இது தேராது. என்ன வாப்பா, நீ அவனுக்கு கொடுக்காத, எங்களுக்கே கொடுத்துக்கிட்டே இரு. எல்லாத்துக்கும் நான் காசு தரேன். முடிஞ்சா கேன இறக்கி இங்க வச்சிருக்கியா? இல்ல, கொண்டாதே தரேன். குறா எல்லா காசு இங்க போடுங்க. மாப்பிள்ளைலாம் எல்லாம் போடுங்க. சொல்லலாம் கொண்டா, எல்லாரும் இங்க எடுத்து போடு. அடுத்து சும்மா இருங்க மாப்பிள்ளைலாம், பங்காளியெல்லாம் உங்களுக்கு நான் செய்வேன். மாப்பிள்ளை உனட்ட என்ன இருக்கு? ஒரே ஆட்டையா? என்ன மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கு சொல்லு. மொத்தம் இந்த கட்டோட சேர்த்து ஒரு 16,000 ரூபாய் இருக்கும். அப்படி போடு. இது 5 சவரன். இதை வைக்கிறேன். போடு. இதை பிடிக்கிற நம்ம டீ சாப்பிடலாம், வயக்கார கூட வந்துட்டு போக வேண்டியதா? ரோட்ல செயின் பிடிக்கிறோம். யாருக்கிட்ட? எங்க கிட்ட டீ சாப்பிட மாட்டாராம்ல. அண்ணே, எல்லாரும் டீ குடிச்ச காசை கொடுத்தீங்கன்னா தம்பி அப்படியே போயிருவல்ல. இடையில காசு வைக்கப்படாது. எல்லாம் ஜெயிச்சவொன்னா அண்ணன் தருவேன்.
அப்படியா சரி அடிச்சிட்டோம் இல்ல என்னாச்சு ஒண்ணு இல்லப்பா அண்ணன் ஒரு தடவை தோத்து பார்த்தேன் பயப்படாத எல்லாம் திரும்பி வந்துடும் அண்ணன் விட மாட்டேன் இப்ப பாரு பயப்படாத ஒண்ணு என்ன உங்ககிட்ட இருக்கு எனக்கிட்ட ஆமையா என் தம்பி வீட்டு சைக்கிள் இருக்குல்ல சைக்கிளா அது வாடகை சைக்கிள்யா தம்பி உனக்கு சைக்கிள் கம்பெனி வச்சு சரின்னு சொல்லு சும்மா அந்த வழியில வச்சுக்கிறான் ஆட என்னப்பா சொல்லுப்பா எல்லாம் ஜெயிச்சு நான் உனக்கு தர்றேன் சரின்னு சொல்லு சரின்னு சொல்லவா சைக்கிள்ல வியாபாரம் பண்ண போறியா மோட்டர் பைக்கில் வியாபாரம் பண்ண போறியா கிறுக்கு பயல சரின்னு சொல்லுடா சரிட்டா அவனை சொல்லியா முழுசா சொல்லுடா என்னடா சரியா சரி வேலை அதான் சரின்னு சொல்லல அப்புறம் என்னையா இந்த வாட்டியாவது கரெக்டா ஜெயிச்சிரியா இப்ப பாரு ஜெயிச்சு காட்டுறேன் ஃபிளாஷ் எல்லாம் போச்சா என்னடா சொல்றீங்க அப்ப என் டீ காசு இவன் என்ன ஒரு மாதிரி அண்டிருக்கிறான் சைக்கிள கை வச்சிருவானோ இந்த சைக்கிள கை வைக்கிற ஏன் சைக்கிள நான் கை வைக்காம நீ சீராத வச்சு தோட்டல நான் சும்மா சார் வாங்க சார் விளையாடுறீங்க சார் என்னையா சார் பிடிக்கிறீங்க நான் டிவிக்கு வந்தவன் சார் மத்தவங்க எங்கடா இந்த ஆடின 4 பேர் ஓடிட்டாங்க ஒருத்தன் தான் நிக்கிறான் சார் உன்னை பிடிச்சுங்க டேய் யார் டீடா யார் விக்கிறது சார் சார் அடிங்க சார் நான் சீட்டு விளையாடுறேன் போடா டீ ஐயோ யார் சார் இந்தாங்க சார் சார் மச்சான் என்னைய ஸ்டேஷன்ல கசைக்கு பிழிஞ்சிட்டாங்க இங்க பாருங்க ஓஸ் இப்ப மூக்குக்குள்ள சொருகி வாயால உண்மையை சொல்றாங்க இது போக என்னை அமன கட்டி ஐஸ் கிட்ட படுக்க வச்சு இமிசை பண்றதுக்காக 10 ஐஸ் கிட்டிய பாய் மாதிரி பரப்பி வச்சிருக்காங்க நல்ல வேலை நீ வந்து ஜாமீன் எடுத்த ஆமா எப்படி ஜாமீன் எடுத்த ஐயா எம்பாடு உம்பாடுன்னு ஆயி போச்சே நல்ல வேலையா உங்க அக்காவுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் 10 வருஷமா ஒரு லிங்க் இவ அடிக்கடி அங்க போயிட்டு வருவா அந்த செல்வாக்க வச்சுதான் உன்னை நான் ஜாமீன்ல எடுத்தேன் 10 வருஷம் லிங்க் அடிக்கடி எங்க அக்கா போயிட்டு வருவாளா அட நாரப்பயல ஏண்டா கட்டின பொண்டாட்டிய 10 வருஷமா பழக விட்டு லிங்க் பண்ணி விட்டு வேடிக்கை பார்த்துக்க நீ எல்லாம் ஒரு புருஷனா உன்னைய அட பரதேசி அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பொம்பளை இன்ஸ்பெக்டரா பொம்பளை இன்ஸ்பெக்டரா மச்சான் நல்ல வேளை என் வவுத்துல பாலை வாத்த நான் என்னென்னமோ நினைச்சு பயந்து போயிட்டு மச்சான் நினைப்பேன் ஜபார் இனிமே ஒழுங்கா கைய கால வச்சுக்கிட்டீங்க வேலை செய்யணும் மறுபடியும் எசகு பெசகா ஏதாவது நீ பண்ணின அந்த இன்ஸ்பெக்டரை மாட்ட சொல்லி உன்னை தூக்குல தொங்க விட்டுருவேன் ஜாக்கிரதை தூக்கலையா ஏய் கால ஏய் இரு ஐயா என் மச்சான் வந்திருக்கான் சீக்கிரம் வாங்கிட்டு போயிரு இப்படி எங்க போனாரு கிடைக்கவே மாட்டேங்கிறாரு ராஜ் ஆபீஸ்க்கு போல உடம்பு கிடம்பு சரியில்லையாப்பா ஒண்ணு இல்லம்மா கொஞ்சம் லேட்டா போனா போதும் குட் மார்னிங் சார் வணக்கம்மா வாமா சித்ரா ஆபீஸ்ல எதனா பிரச்சனையா அது வந்துமா சித்ரா அது ஏன்பா என்கிட்ட சொல்லக்கூடாதா இப்பெல்லாம் நிறைய விஷயம் நீ என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற அரவிந்த் நம்ம வீட்டை விட்டே போயிருக்கான் அது கூட எனக்கு தெரியல எனக்கு தெரியாம எல்லாருக்கும் நிறைய பணம் வேற கொடுத்துருக்கேன் மா உங்ககிட்ட மறைக்கணும்னு இல்லம்மா சில சமயம் பிசினஸ்ல சில சம்பவங்கள் நடக்கும் தெரிஞ்சா வருத்தப்படுவீங்க இன்னைக்கு டெண்டர் நாள் எப்படியாவது டெண்டர் எடுக்கணும் இல்லையா சேட்டை நம்பித்தான் இருக்கேன் அவர் காலையில இருந்து லைன்லயே கிடைக்கல சார் நீங்க தப்பா நினைக்கலனா நீங்க பணம் கொடுத்தது உங்க சொந்தக்காரங்களுக்கு தானே அவங்க கிட்ட கேட்டு டெண்டருக்கு கட்டிடுங்க சேட்டு கிட்ட இருந்து பணம் வந்ததும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தலாமே என்னப்பா யோசிக்கிற சித்ரா சொல்றது நியாயம் தானே இரு நானே அவங்கள கூப்பிடுறேன் அர்க்கானி சரசு சுப்பு அர்க்கானி என்ன
எல்லாரும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் அங்க போட்டது போட்டபடி அப்படி அப்படியே கிடக்குமுங்க, அதான் கிளம்பிட்டோமுங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப என் பிள்ளைக்கு கொஞ்சம் பண கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு அவன் கொடுத்த பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் வந்ததும் உங்களை ஊருக்கு அனுப்பி வச்சிருவேன். ஆடங்க ஒப்புறானே, அந்த பணத்தை அப்பவே ஊருக்கு அனுப்பி வச்சு போட்டோமே. ஊர்ல வழிப்பறி கொள்ளையெல்லாம் நடக்குது இல்லீங்களா? நீங்க கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பணத்தை அனுப்பி வச்சுக்க மாட்டோம் இல்ல? நாம தான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது இல்லையே. இவன் சும்மா கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறான். சத்தமா பேசாதேயோ. உங்க பணம் உனக்கு தெரியுமே, இந்த லூசு பைத்தியத்தை வச்சுக்கிட்டு அம்புட்டு பணத்தை கையில வச்சிருக்க முடியாதுன்னு அவன் அனுப்பும் போது சேர்த்து அனுப்பிட்டனே. சரி, நீங்க கிளம்புங்க. சரிங்க, வர்றேங்க அண்ணி. வரேனுங்க, வரேன்க்கா. பாத்தியாப்பா, கஷ்டம்னு சொன்னதும் சொந்த பந்தமெல்லாம் பறந்து போயிடுச்சு. இதுங்களுக்கு போய் பணத்தை கொடுத்தியப்பா நீ. கொடுத்தேம்மா, ஆனா இப்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்ல. கவலைப்படாதப்பா, உன் கஷ்டத்துக்கு இல்லாத பணமும் நகையும் எனக்கு எதுக்கு, எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா, இதுல கொஞ்சம் பணமும் நகையும் இருக்கு, இதை வச்சு சமாளிச்சுக்க. சார், இதுல என்னோட சேவிங்ஸ் பணம் இருக்கு, இதை எடுத்துக்கோங்க. வேண்டாம்மா, அதெல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும், அது உன் வாழ்க்கைக்கு தேவை. ஹலோ. சேட்டு. சொல்லுங்க. நான் காலையில இருந்து உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆமா, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். நீங்க நம்ம ஃபேக்டரிக்கு வந்துருங்க. அப்படியா? சரி, நான் உங்க ஃபேக்டரிக்கே வந்துடுறேன். ஓகே. அம்மா, சேட்டு வர சொல்லிருக்காரு. தைரியமா இருங்கம்மா. சித்ரா, இங்கே இருங்க. வந்துடுறேம்மா.